மாப்பிள்ள, என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை மாப்பிள்ள. நான் எந்த தப்புமே பண்ணல. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாருமா சேர்ந்து என் மேல வீணா பழி போடுறாங்க. ஏலே, இந்த சைடு கொஞ்சம் தள்ளிவா. இன்னும் ஒரு 4 சாத்து சாத்துன்னு வச்சுக்கோ, அவ வாயில இருந்து உண்மை எல்லாத்தையும் வெளியே வந்துடும். ஆமா, நம்ம என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஐயோ தாச்சேனி, தாச்சேனி இங்க பாருங்க அத்தை, இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்லை சொல்லிட்டேன். ஆமா, வீட்டுக்கு வந்து என் அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் தான் கஷ்டப்படுத்துவீங்களா நீங்க? யாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கோங்க அத்தை. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து உங்களை எப்படி நடத்தணும், எப்படி எல்லாம் உங்க கூட இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. யாருடி உங்க அம்மையை வீட்டுக்கு கூப்பிட்டா முதல்ல? இந்த வீட்டுல வந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சமாச்சும் நிம்மதி நிதனை இருக்கா? சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு. இவ வந்த நேரமா இல்ல இவதான் அதை பண்றாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவ வந்ததுல இருந்து இந்த வீட்டுல பிரச்சனை. இவளை விரட்டி விட்டாதான் சரிப்பட்டு வரும். நானும் போனா போதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல இவளை விட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, சரிப்பட்டு வராது. என்ன வேலை பார்க்க வந்தா? 2வது கல்யாணம் பண்ணணும் மாமி, 2வது கல்யாணம். உனக்கு எவ்வளவு திமிரு மதப்பு இருந்தா இந்த பேச்சு இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பா. தள்ளிவாளே, இன்னும் ஒரு 4 சாத்திய மனசார சாத்திக்கிறேன். ஏங்க என்னங்க நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன தாச்சாயினி, உன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நல்ல நடிக்க கத்துக்கிட்ட பிள்ளைய நினைச்சு அழுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு தாச்சாயினி, இதுக்கு மேல உன் அம்மா பருப்பம் உன் பருப்பம் இங்க வேகாது. 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. இத்தனை நாள் என்னதை சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன். நானும் இந்த வீட்டை விட்டு பேர் வந்தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. போ, பிரச்சனையே இல்லை. அவளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு எங்க போனோமோ போ, உன் அண்ணன் வீட்டுக்கு போ. அங்க போனேன்னா உன் அன்னிக்காரி வாமா என் நாத்தனாரேன்னு ஆரத்தி தட்டை எடுத்து நல்லா கரைச்சி உன் மூஞ்சிலையும் உன் அம்மா மூஞ்சிலையும் பொழிச்சுன்னு காரி துப்புவா. வாங்கிட்டு மறுபடியும் இங்க வா. ஆமா, அப்பதான் புரியும் இந்த வீட்டோட அருமை என்னன்னு சொல்லி. 2 பேருக்கும் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் காட்டானா அந்த கதையெல்லாம் இருக்கு. கிழவிக்கு இல்லாத மதப்புல எங்க இருக்கு. நானும் கிழவி பாவம் பிள்ளை விரட்டி விட்டுட்டானே, இங்க வந்து கடக்கட்டும் சரி அப்படின்னு பொறுமையா இருந்தா என் வீட்டுலயே என்ன வேலை பார்க்க வந்திருக்கா இவ. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க எல்லாரும். உனக்கு தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அப்படி சொல்லுங்க. என் அம்மையை இனிமே பேசக்கூடாதுன்னு நல்லா சொல்லுங்க உங்க அம்மைக்கு. அப்பமாச்சும் கிழவிக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஏய் இல்லங்க, அது வந்து வாய் தவறி வந்துட்டுங்க. வாய் தவறி எப்படி வரும்? வாய் தவறி எப்படி வரும்னு கேட்டேன். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் அம்மைய பத்தி கிளவிங்க அதை நான் பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும், அப்படித்தானே? சரி. அப்ப இத்தனை நாளும் உன் அம்மை கண்டிங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. எத்தே சொத்தே பத்தேன்னுக்கிட்டு, அப்படித்தானே? இவ்வளவு நாள் எத்தேன்னு உன் வாயில இருந்து வரும். இப்ப மட்டும் என்ன கிளவின்னு வந்திருக்கு. உன் பின்னாடி நின்னுகிட்டு இருக்காங்களே, அவங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்ல உன் மனசுலயே ரொம்ப நாளா இருந்துச்சா? என்னன்னு உண்மை சொல்லு. உன் அம்மா கிட்ட மட்டும்தான் நான் கேள்வி கேட்டு அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுற பேச்சுக்கும் நடந்துக்கிற விதத்துக்கும் உன்னையும் அந்த வீட்டை விட்டு விரட்டினாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். நான் கூட என் மருமவை நான் சொன்ன சொல்லுக்கு நிப்பா. என் மருமவ தங்கம் என் முக்கியமா இல்ல என் மருமவ முக்கியமானு கேட்டா என்னைக்கா இருந்தாலும் என் மருமவ தான் அப்படின்னு ஊரு ஃபுல்லா பீத்திக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதானே தெரியுது என் மருமவை என் மனசுல என்ன எண்ணத்துல என்ன வச்சுக்கிட்டு இருந்திருக்கானே. சரி மருமவள, சரி, ரொம்ப சந்தோஷம். என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மருமவள. என்னமா பேசிக்கிட்டு இருக்க பாட்டிய போய்? இங்க பாரு தாச்சாயினி, உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ பித்து பிடிச்ச பைத்தியம் மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு. சிலவங்களுக்கு நகை பைத்தியம் பிடிக்கும், சிலவங்களுக்கு பண பைத்தியம் பிடிக்கும். ஏன் சிலவங்களுக்கு என்னென்னமோ எண்ணத்தினாலாம் பைத்தியம் பிடிக்கும். ஆனா உனக்கு அம்மா பைத்தியம் புத்தி போயிருக்குல்ல. அதனால நீ நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், தூரவா. உன் அம்மா கிட்ட என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு நானே உன் அம்மையா அமைதியா விட்டுருவேன். இல்லன்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறதே வேற. தூரவான்னு சொன்னேன். மாப்பிள்ள, நீங்க வேணாம், அணுவை கூட்டிட்டு வந்துக்கோங்க மாப்பிள்ள. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. நான் பாட்டுக்கு நான் அமைதியா மூலையில கடந்துக்கிறேன் மாப்பிள்ள. அணுவை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க மாப்பிள்ள. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏய் சி, வாய முடி. நீ யாரடி சொல்றது? என் பேரனோட பொண்டாட்டி எனக்கு பேத்திடி. உன்னா மாதிரி நினைச்சியா இல்ல உன்ன மாதிரி நினைச்சியா? அந்த பிள்ளைய இங்க வர வைக்கணும் வர வைக்க கூடாதுன்னு முடிவு பண்றது எங்களுக்கு தெரியும். நீ பிச்சு போட்டுதான் அவளை இங்க கொண்டு வந்து வைக்கணும்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. முதல்ல நீ யாரடி அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு? சொல்லு, நீ யாரு? நீயே இந்த வீட்டுல ஒண்டி இருக்க வந்திருக்கவ. நீ அவளை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற, அப்படித்தானே? இங்க பாருங்க, உங்க அம்மா பேசுற விதத்துலயே உங்களுக்கு தெரியலையா? என் அம்மா மேல எந்த தப்புமே இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தாங்க உங்க மூளையை அப்படி போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. என் அம்மா எதுவுமே தப்பு பண்ணலைங்க. இவங்க நல்லது சொன்னா கூட அவங்க தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? எத்தனை வாட்டி தான் நானும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் என் மேல வச்சிருக்க அன்பாங்க. நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்றீங்க. அதை எவ்வளவு ஒருத்திக்காண்டி இந்த மாதிரிலாம் நீங்க பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க.
இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் பேசுற வரைக்கும் யாரும் பேசாதீங்க. இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் இல்ல, எனக்கும் உன் அம்மாக்கும். புரிஞ்சுதா? நடுவுல யாருமே பேசக்கூடாது. அம்மா உங்களுக்கும் தான் சொல்றேன், யாருமே பேசக்கூடாது. அதையும் மீறி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் அம்மாவை இந்த சைடு வர சொல்லு. ஐயோ, நான் வரமாட்டேன். அவ விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு நிக்கா. ஏற்கனவே அடிய போட்டு வேலு வேலுன்னு இழுத்துட்டா. இதுக்கு மேல என் உடம்புல அடி வாங்க தெம்பில்ல. அவங்க அடிக்கலாம் மாட்டாங்க, இங்க வந்து நில்லுங்க. தாட்சாயினி, இப்ப தாட்சாயினி தோச்சாயினி எல்லாம் இருந்தீங்க வச்சுக்கோங்க, அப்படியே உங்க பொண்ணு கூட்டுக்கிட்டு ஒரேடியா உங்க மகன் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எப்படி வசதி? ஏம்மா, உன் மேலதான் தப்பு இல்லைன்னு சொல்றலம்மா. அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லுமா. நீ சொன்னாதான் தெரியுமா உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி. இங்க பாருமா, இது சரியான பொய்யான உலகம். இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறவங்களுக்கு மதிப்பே இல்லம்மா. நீ உண்மையானவன் எனக்கு தெரியுமா. நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பொய்யானவளா உண்மையானவளான்னு என் முகம் கேட்டுப்பான். நீ வழிய விட்டுட்டு ஒதுங்கி நில்லு. ஆமாமா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியும். நீங்க அமைதியா இருங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா. மாப்பிள்ள, என்ன கேள்வி மாப்பிள்ள கேட்க போறீங்க? உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறைய கேள்வி இருக்கு, ஆனா அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. ஆனா உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த 10 லட்சம் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு யாரு கொடுத்தா, எதுக்காண்டி கொடுத்தாங்க, இது எல்லாத்துக்குமான பதில் உங்ககிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியும். மரியாதையே உண்மையை சொல்லுங்க. இந்த நிலத்தை விட்ட அதுல இருந்து வந்துச்சு அது இதுன்னு எதையாச்சும் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லுங்க. மாப்பிள்ள, அது வந்து இங்க பாருங்க, ஆல்ரெடி உங்க பையன் கிட்ட போன் பண்ணி கேட்டாச்சு. அவர் சொல்லிட்டாரு எல்லா உண்மையும். உங்க பேர்ல எந்த நிலமும் இல்ல, எல்லா நிலமும் அவர் பேர்ல பட்டா போட்டு எழுதியாச்சுன்னு சொல்லி. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி நிலம் வந்துச்சு? இப்ப மரியாதையா சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பொண்ணோட சேர்ந்து நீங்களும் வெளியே போவீங்க. இங்க எங்க அம்மா தான் சொல்றாங்கல்லங்க, எதனால இருந்துச்சு வித்தன்னு சொல்லி. அதை போட்டு எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அமைதியா இருடா சைனி. மாப்பிள்ள, அது வந்து உண்மையாவே என் பேர்ல நிலம் இருந்துச்சு மாப்பிள்ள. அதுக்கான பத்திரத்தை கூட நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தரேன் மாப்பிள்ள. எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க மாப்பிள்ள. ஒரு வாரம் டைம் கொடுத்தா எவங்கிட்டயாச்சும் சொல்லி போலியா ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவா அதானே? கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருக்கீங்களா? நான் என் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையதான் மாப்பிள்ள சொல்றேன். வாங்கணும் கிட்ட கேட்டுதானே மாப்பிள்ள எடுத்துட்டு வர முடியும். நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள, உண்மையாவே என்கிட்ட ஒரு நிலம் இருந்துச்சு மாப்பிள்ள. இத நாங்க எப்படி நம்புறது? அதுக்கு தானே எங்க அம்மா ஒரு வாரம் டைம் கேக்குறாங்க. முட்டாளங்க நீங்க. ஏங்க இப்படி போட்டு அவங்களை டார்ச்சர் பண்றீங்க எல்லாருமா? இத நாங்க நம்பணும், அப்படிதானே? உண்மையதான் மாப்பிள்ள சொல்றேன். ஒரு 2 நாளாச்சு டைம் கொடுங்க. இதுக்கான மொத்த ஆதாரத்தையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுவும் இல்லாம அணு விஷயத்துல என் மேல வீணா பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டுறீங்க எல்லாருமா சேர்ந்து. அதுக்கான காரணம் யானும் எனக்கு தெரியும். அதுக்கான காரணம் அந்த அணுதான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த அணு ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவ சரியான ஊமை கொட்டா. அப்படியே நல்லவ மாதிரி அமைதியா இருந்து நடிச்சு நடிச்சு ஊரை கெடுக்கிறவ. அவளை பத்தி மொத்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன் மாப்பிள்ள. ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க மாப்பிள்ள. இவ திருந்தவே மாட்டா, இவ திருந்தவே மாட்டா. இன்னும் ஒரு 4 அடி சேர்த்து கொடுத்தாதான் என் மனசாரும். ஐயோ மாப்பிள்ள, பாருங்க மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ரேஷ்மா, நீ என்னமா சொல்ற? இவங்களை நம்பலாமா வேண்டாமா, என்னதான் கதை? இவங்களை இதுக்கு மேல நம்பி என்ன பிரயோஜனம், நம்பாம இருந்து என்னப்பா பிரயோஜனம் சொல்லுங்க. அந்த 10 லட்சம் விஷயம் 2 நாள்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு மட்டும் டைம் கொடுப்போம். வீட்டை விட்டுலாம் அனுப்ப வேண்டாம்ப்பா. ரகு ஆல்ரெடி சொன்னதுதான். அவனே இவங்களை மன்னிச்சு விட்டுட்டாங்க. இதுக்கு மேல நம்ம எதுக்குப்பா? அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்றும் அவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. ஒரு லாலிபப்பை கொடுத்து ஏமாத்துறதுக்கு. அணுவை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா நேசிச்சான்னு அவங்கள விட எனக்கு தெரியும். அணுவை அந்த அளவுக்கு சீக்கிரமா அவன் வெறுத்து ஒதுக்கிற மாட்டான். எந்த பிரச்சனையானாலும் அணு சைட்ல தான் நிற்பான். அதுக்காண்டி இவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம். இவங்க சும்மா எதையாச்சும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை 2 நாள் வரைக்கும் பொறுமையா இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையும் பார்த்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி நேரமாச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர போனோம். இங்க ஆல்ரெடி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் இருக்கு. வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல. சி, வீடா இல்ல வேற என்னமான்னு தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அந்த பணம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு கரெக்டா எங்களுக்கு சொல்லணும். அதோட ப்ரூஃபோட. வாயால சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி 2 நாள்ல உங்க பையனையும் இங்க வர சொல்லியிருக்கேன். அவர் வந்த உடனே அவர் முன்னாடி வச்சு சொல்லுங்க. அப்ப தெரியும் யாரு உண்மையை சொல்றா யாரு பொய் சொல்றான்னு சொல்லி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவனை ஏன் மாப்பிள்ள வர சொன்னீங்க? அவனை ஏன் வர சொன்னீங்கன்னா அவனுக்கும் இதுல சம்மந்தம் இருக்குல்ல. நீங்க தானே அவனை பெத்தீங்க. பெத்த தாயை பாத்துக்க முடியாத அவன் ஒரு கோழை. அவனை ஏன் வர சொன்னீங்க? வர சொல்லலன்னு கிட்டு அவனையும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கு. அம்மையும் அவ்வளவும் தேவையில்லாத உட்காந்து வெட்டியா பேசுறத விட்டுட்டு வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க. அப்பா, எனக்கும் நேரமாச்சு, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். சரிம்மா, பாத்து போ. உனக்கு வேலை தனியா சொல்லணுமாமா? விளக்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டு பின்னாடி போட்டுட்டு போ உன் ரூம்ல போய் கடை. சும்மா விளக்க மாத்தி எடுத்துட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கா. ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காம.
என்ன வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காம இவளெல்லாம் நல்லா 4 சாத்து சாத்தணும்னு வந்தேன். நடுவுல வந்து என்ன நினைச்சியோ பேசி குழப்பி விட்டுட்டான். போலாந்தால வேற விஷயத்துல மாட்டவா மாட்டேன். அப்ப பிச்சு ரெண்டி அந்த 4 முடிய. தயவு செஞ்சு 2 பேரும் இதுக்கு மேலேயாச்சும் பொறுமையா திருந்துற வழிய பாருங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு சி வயசுக்கு தகுந்த மாதிரி இருங்க. ஏற்கனவே என் மொவனையும் மருமவளையும் இங்க இருந்து விரட்டி விட்டுட்டீங்க. அடுத்து என் மகளையும் விரட்டி விடணும்னு பிளான் பண்றீங்களா என்ன? ஏற்கனவே அவ சொல்லிட்டு தான் போறான் வீட்டுக்கு வரைக்கும் விருப்பம் இல்லைன்ட்டு. அவளும் எங்கேயாச்சும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க 2 பேரும். ஆமா ரகு என்ன கதை சொல்லிட்டு போனானா ஏதாச்சும்? அனுவை பாக்குற கண்டிப்பா இருக்காங்க. சி அனுவா பார்க்க போயிருக்கானா? அந்த பிள்ளை இங்க ஒழுங்கா தானே கடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை என்னடி உனக்கு பாவம் பண்ணுச்சு? உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராது. என்னத்த சொல்ல, நீ எல்லாம் பட்டுதான் திருந்துற. பிள்ளைங்க இல்லாம அனாதையா என்னமோ போய் தொலைங்க 2 பேரும். 2 நாள் தான் டைம், புரிஞ்சுதுல? புரிஞ்சுது மாப்பிள்ள. ம் அழுகாதம்மா, வலிக்குதாமா, அழுகாதம்மா. உன் மாமியார் காரி இதான் சாக்குன்னு சொல்லி எப்படி போட்டு மண்டியில அடி அடி நடிச்சுட்டா பாருடி. நல்லா அடி அடி நடிச்சுட்டாடி. அதுவும் இல்லாம அந்த அணு வாய மூட்டுமா. ஏற்கனவே இங்க வச்சு பேசிதான் பிரச்சனையாச்சு. எது வந்தாலும் ரூம்ல போய் பேசிக்கலாம் வா. அதுவும் சரிதான் வா. ரகு, ம் சொல்லு. ரொம்ப நேரமா அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன விடுங்க. ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன், ஏன் பார்க்க கூடாதா? சும்மா பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கிறதுனால மேடம் கேக்குறீங்களோ? இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுவோமா? ம் அப்பவே கிளம்புறேன்னு சொன்னீங்க. பிரியாவும் முத்துமாரியும் வரும்போது இவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க? இப்ப என்னடி நான் கிளம்பணுமா? அதான் விஷயம் உனக்கு? ஆ ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவ வந்துட்டா. சரி அவ இருந்தா ரொம்ப ஓட்டுவாளேன்னு சொல்லிதான் கிளம்பலான்னு சொன்னேன். அது ஒரு பிரச்சனையாடி உனக்கு? அவன் இருக்கிற இதுக்கு நானே எவ்வளோதான் ட்ரை பண்றது? என்ன ட்ரை பண்றீங்க? ஆ? என்னென்னமோ தான் ட்ரை பண்றேன், அதான் நடக்க மாட்டேங்குது. ம் ரொம்ப தான் பண்றீங்க நீங்க. இப்பதான்டி சொன்னேன் எதுவும் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. ஆ நான் எப்ப சொன்னேன்? இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தப்பு தப்பா என்னெல்லாம் தோணுது. அதுவும் இல்லாம ஓவர் இமேஜினேஷன் வேற. அந்த மண்டையிலயும் ஒன்னு அடி போட்டாதான் சரிப்பட்டு வரும். டாக்டர் மூளை ரொம்ப பேட் மூளையா யோசிக்குது. அமைதியா வேலையை பார்க்க கிளம்புங்க. அப்ப இதுக்கிட்டே என்ன கூப்பிட்டேன்? நான் பட்டுன்னு சும்மா பாத்துக்கிட்டு வச்சிருந்துருப்பேன். ம் கூப்பிட்டதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏதாச்சும் பண்ணணும்னு தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப தப்பு தப்பா எண்ணம் இருக்கா, அதனாலதான். சொல்லுடி எதுக்கு கூப்பிட்டேனே? ஏங்க, உங்களுக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. இதுல என்ன வேற தூக்கி குழந்தை மாதிரி மடியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கால் வலிக்கும் இல்லையா, அதனாலதான் சொல்லலான்னு கூப்பிட்டேன். அதனாலதான் கூப்பிட்டேன். மத்தபடி எனக்கெல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. சும்மான ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, புரிஞ்சுதா? ஐயோ என்ன, இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி தான் வேணும். அந்த தண்ணிய இங்கே குடிச்சுக்கிறவா? ஷோ போங்க. உங்களுக்கு வர வர ரொம்ப புத்தி தப்பு தப்பா போகுது. அமைதி இருங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா ஏற்கனவே சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க. ஐயோ என்னங்க ரொம்ப வைக்கப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இந்த மாதிரி இருக்க? நீ சாப்பிடுறியே இல்லையா? எவ்வளவு வீக்கா இருக்க பாரு, வெயிட்டே இல்ல. அதிகபட்சம் ஒரு 42 கிலோ தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அது எப்படி தூக்கி பார்த்து வெயிட் கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க டாக்டர் தானே, எடை போடுற மிஷின் இல்லையே. டாக்டர்ன்றதுனாலதான் மேடம் தெரியுது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதை நான் தான் உங்களை பார்த்து சொல்லணும். வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, கரெக்ட் டைம் தூங்குங்க, எல்லாமே பண்ணுங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அது வந்து என்ன சொல்லுங்க. இல்ல, இங்க வந்து ஜாலியா பேசணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் வந்தேன். ஆனா ஒண்ணு கேட்கவா? இங்க பாருங்க, எடக்கூடமா கேட்காதீங்க சொல்லிட்டேன். ஏய் எனக்கு ஒண்ணு அந்த மாதிரிலாம் புத்தி இல்லடி. உனக்கு தாண்டி, நீ தாண்டி அதே புத்தியில இருக்க. நான் கேட்க வந்தது வேற. நம்பிட்டேன், கேளுங்க. இல்ல எங்க அம்மா பேசுனதுல உனக்கு வருத்தம் இல்லையே? வருத்தம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப அழுதுட்டே இருந்தேனா நேத்துலாம். அப்ப அம்மா வந்துன்னு சொன்னாங்க,
என்னன்னு சொன்னாங்க? இல்ல, இப்போ எங்க அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தானே அவங்க அம்மாவை பிரிஞ்சு அவங்களால இருக்காம இருந்திருக்கோம். அதுக்கு காரணமா நீங்க எல்லாருமே என்ன தானே சொன்னீங்க. ஆஹ் அவங்க அவங்க வேற ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பை சொல்லியிருக்கலாம். பட் ஆனா என்ன வச்சு நீங்க காரணம் சொன்னதுனால மொத்த கோவமும் என் மேல திரும்பிட்டு, அதனாலதான் அத்தை அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு அம்மா சொன்னாங்க. அதனாலதான் சரி பரவாயில்ல, நானும் அழுகிய நிறுத்திட்டு சமாதானம் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம அம்மா இன்னொன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடி லூசு மாதிரி வளரிட்டு இருக்க? என்கிட்ட மன்னிப்பா? என் செல்ல பொண்டாட்டி எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதே மாதிரி என் செல்ல பொண்டாட்டி எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது சரின்னு புரிஞ்சிக்காம நானும் அந்த இடத்துல உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன் குழந்தை மாதிரி. அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தானா, அப்ப அம்மா திட்டினாங்க என்ன, இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் மன்னிச்சிருங்க. அந்த இடத்துல நீங்க சொன்ன உடனே சரின்னு நானும் அமைதியா வந்திருக்கணும் தானே, அதனாலதான் சொன்னேன். ஓ, மேடத்துக்கு இந்த அளவு அறிவு இருக்கா? உனக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்குள்ள மூளை இல்லைன்னு நினைச்சேன். அப்ப எனக்கு அறிவு இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா நீங்க? ஓவரா பேசாதீங்க. சரி சரி, வேற என்ன சொன்னாங்க உங்க அம்மா? உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்த வேண்டாம், நீங்க அடிக்கடிக்கு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்க அம்மா கூட இருக்க சொல்ல சொன்னாங்க. அது எங்க அம்மா கூடயே இருக்க சொல்லி சொன்னாங்க? ஏன்னா இப்போ இப்போ என்னால தானே சண்டை வந்துட்டு, இப்போ நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா அப்ப அவங்களுக்கு என்ன தோணும், அனுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், அதனால அவ புருஷனை இங்கேன்னு இருக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க அம்மா கூட இருந்தாங்கன்னா அப்போ உங்க அம்மாக்கும் தோணல, தான் பிள்ளை தன்னை விட்டு விலகி போறான் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது, அனு நல்லவதான் கெட்டவ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை மாதிரி சொல்லி கொடுத்ததை ஒப்பிச்சிட்டு இருக்கியே. உனக்கு உங்க அம்மாக்கு எந்த பிரைவசியும் இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்னை தப்பா ஜட்ஜ் பண்ண மாட்டேனா? எங்க அம்மா எதுவுமே தப்பாவே சொல்லல, அப்புறம் எப்படி நீங்க தப்பா சொல்லுவீங்க? கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. நான் எப்படி நீங்க என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தானே உங்க அம்மாவும் நினைப்பாங்க. நீங்க அடிக்கடிக்கு இங்கேயே வந்து இருந்தீங்கன்னா அப்ப அங்க இருக்க முடியாதுல்ல. அப்போ தான் பிள்ளை தன்னை விட்டு விலகி இருக்குன்னு அத்தைக்கும் தோணும். அப்ப அந்த காவத்தை என் மேல தானே காட்டுவாங்க. அம்மா சொன்னது கரெக்ட் தான், அதனாலதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் வாங்க, முடியாத பட்சத்துல நான் ஃபோன் பண்றேன், அப்ப வீடியோ கால் மட்டும் பேசுங்க. வீடியோ கால் பேசி எதுக்குங்க? நீங்க தான் நான் கேட்கறதையும் தர மாட்டேங்கிறீங்களே. சீஃப் வாங்க. இங்க பாரு அனு, எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல முடியல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், என்னாலையும் மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப வேலையா இருக்கு. உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரியும். அதிகபட்சம் இன்னும் ஒரு மாசம் அதுக்குள்ள எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல 3 ஷிஃப்டா ஒர்க் பிரிக்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அட்மின் சைட்ல இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஸ்டாஃப்ஸும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து வீட்லயும் பிரச்சனையா. ஸோ எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்கு. அதனாலதான் வர முடியாம போகும். மத்தபடி உன்னை பார்க்காம என்னால மட்டும் இருக்க முடியுமா என்ன? நீ புரிஞ்சுப்பேன்னு தெரியும். இருந்தாலும் அப்பப்போ குழந்தைத்தனமா இதையாச்சும் பண்ணுவ கிறுக்கி மாதிரி. அதனால சொல்றேன், சரியா? இல்லைங்க, உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ மட்டும் வாங்க. அதான் 1 மாசம் தான் சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறம் என் கூட இருப்பீங்களா நீங்க, அதுவே எனக்கு போதுங்க. உங்களுக்கு வேலை எல்லாமே கரெக்டா முடிகிற அளவுக்கு நீங்க பார்த்துட்டு வாங்க. இங்க வரணும்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்க. நான் உங்களை அதிகமா கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா எப்பமாச்சும் உங்களை ரொம்ப பார்க்கணும்னு ஆசையா இருந்தா மட்டும் சொல்றேன், அப்போ மட்டும் வேண்டாம்னு சொல்ல வாங்க. என்னால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வருவேன், சரியாம்மா? சரிங்க. அதே மாதிரி கரெக்டா டேப்லெட்லாம் எடுத்துக்கோ, வேலைக்கு சாப்பிடு. நான் உனக்கு ஃபோன் பண்ணலைன்னா கூட கரெக்டா சாப்பிடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ மட்டும்தான், இப்போ என் பாப்பாவும் இருக்கு. பாப்பாவை நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பார்த்துக்கணும். இப்போ என்னால உன் கூட இருக்க முடியல, அதனால எனக்கு இருக்க பங்கையும் சேர்த்து நீ தான் பாப்பாவை பார்த்துக்கணும். பத்திரமா குட்டி பாப்பாவை என் கையில தர வேண்டிய பொறுப்பு யாருடையது? அனுடையது தானே? அப்ப அனு கரெக்டா சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமா இருந்தாதான் குட்டி பாப்பாவும் ஆரோக்கியமா வரும். இல்லைன்னு வச்சுக்கோ, குட்டி பாப்பா வெயிட்டே இல்லாம தான் வருவாங்க. அது நல்லா இருக்காதுல்ல. நீங்க ஏன் எனக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? நீ குழந்தை மாதிரி தாண்டி பிஹேவ் பண்ற. நான் இனிமே கரெக்டா சாப்பிடுவேன். சாப்பிட்டா சரிங்க மேடம். சரி, ஓகே, நான் போறேன், சரியா?
போறேன்னு சொல்லாதீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்க, போயிட்டு வரேன். நீங்க கரெக்டா சாப்பிடுங்க, டேப்லெட்லாம் கரெக்டா போடுங்க. நீங்களும் மாத்திரை கரெக்டா போடுங்க. உங்க குரலே ஒரு மாதிரி தான் இருக்கு, பாத்திருங்க சரியா? ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன அப்டேட் தரேன். எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உடம்பு வந்து ஓகே தான், பட் வாய்ஸ் வந்து சுத்தமாக போயிட்டு. அப்போ இதில் எப்படி வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப காஃப் இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாய்ஸை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வாய்ஸ் நல்லாவே இல்லைன்னு கமெண்ட் நிறைய வருது. அது ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். இந்த 1 வீக்காக வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 or 3 டேஸில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரியாயிட்டதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் 2 நாளாக நான் உங்ககிட்ட சரியாக சொல்லக்கூட இல்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி இருக்குது, பரவாயில்லையான்ட்டு. இப்போ கொஞ்சம் ஓகே தான், பரவாயில்லையா இருக்குது. வாய்ஸ் மட்டும்தான் ரொம்ப இருமலாக இருக்குது. ஸோ வாய்ஸ் வந்து என்னால் கரெக்டாக கொடுக்க முடியல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. குழந்தையும் இருக்கிறதுனால வந்து என்னால் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி. ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் ரிப்ளை கரெக்டாக பண்ணிடுவேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே. சரி, ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.